ஸ்டெப் தெர்மோடைனமிக் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு வரும். சொல்ல புரியுங்களா? நீங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செக் பண்ணணும். அதில் அல்கீனுடைய ஸ்டெபிலிட்டி இருக்கா, இல்லை பொலாரிட்டி லெஸ் போலாராக இருக்கா, மோர் போலாராக இருக்கா, ஸ்டெரிக் இண்டெக்ஸ் வந்து லெஸ் ஸ்டெரிக் இண்டெக்ஸ் இருக்கா, மோர் ஸ்டெரிக் இண்டெக்ஸ் இருக்கா, அந்த மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணணும். நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டெரிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தால் லெஸ் ஸ்டேபிள் சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஸ்டெரிக் இண்டெக்ஸ் எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு டபுள் பாண்ட் தான் இருக்குது, பட் ஹைப்பர் கான்ஜுகேஷனுடைய லோடு வருது. ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்ன நம்ம சொல்லுவோம்? தெர்மோடைனமிக்லி ஸ்டேபிள். அப்போ என்ன இல்லை சொல்றது, இந்த அல்கீன் வந்து வேகமாக இப்போ 3 அல்கீன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சி டபுள் பாண்ட் சி ஹைட்ரஜன் 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 OCH3. ஆப்ஷன் நம்பர் 2ல சி டபுள் பாண்ட் சி 3 ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு மெத்தில் இருக்கு. ஆப்ஷன் சில சி டபுள் பாண்ட் சி இங்க ஒரு NO2, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு. இப்போ ஆர்டர் வந்து கேட்குறாங்க அல்கீனுடைய ஸ்டெபிலிட்டி ஆகும். அல்கீன் அப்படிங்கிறது முதல்ல எலக்ட்ரான் ரிச்சா, எலக்ட்ரான் ரிச். அப்போ எலக்ட்ரான் ரிச் இன்னும் எலக்ட்ரான் ரிச்சானா மோர் ஸ்டேபிள். கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய குரூப் என்னது? டொனேட்டிங். லோன் பர் இருக்கக்கூடிய சிஸ்டம் இதுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணி இதோட எலக்ட்ரான் டென்சிட்டியை டிக்ரீஸ் பண்ணுது. மெத்தில் ஹைப்பர் கான்ஜுகேஷன் வழியா இது ஹைப்பர் கான்ஜுகேஷன் இல்லையா? இது ஹைப்பர் கான்ஜுகேஷன் 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு, சோர்ஸ் இங்க பிளஸ் m இருக்கு, மீசோமரிக் அமிலம் வழியா டொனேட் பண்ணுது. இங்க என்ன இருக்கு? எலக்ட்ரான் டென்சிட்டி டிக்ரீஸ் பண்ணுது. சரிங்களா? அப்போ ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ல இன்னும் எலக்ட்ரான் அதாவது ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ்ல டொனேட்டிங் குரூப்ல தான் அந்த அல்கீன் இன்னும் மோர் ரிச் ஆகும். அப்ப இது ஸ்டெபிலிட்டி அதிகம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் புரியுதா? இது அல்கீன், இது ஜெனரல். இது லோன் பை ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது நெகட்டிவ் ஒன்று இருக்கு, இப்படி கூட வச்சுக்கோங்க. A C டபுள் பாண்ட் C O மைனஸ். Actually negative. ஃபர்ஸ்ட் நெகட்டிவா? A. முதல்ல எப்பவுமே நெகட்டிவ் ஹைலி எலக்ட்ரான் ரிச், அதுக்கப்புறம் லோன் பேர், அதுக்கப்புறம் தான் சிக்மா பாண்ட், அதுக்கப்புறம் தான் டபுள் பாண்ட், அது எலக்ட்ரான் கொடுத்துட்டு இங்க டொனேட்டிங். அப்ப ரிச்சா இருக்கிறது இன்னும் என்னவா இருக்கணும்? ரிச்சா இருந்தா அது மோஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இப்போ ஒரு எலக்ட்ரோ ஃபைல் இருக்கு. இந்த எலக்ட்ரோ ஃபைல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா மோர் ஸ்டேபிள், எலக்ட்ரான் கொடுத்துட்டு குரூப் இருந்தா எலக்ட்ரான் கொடுத்துட்டு குரூப் இருந்தா மோர் ஸ்டேபிள். ஏன்னா எலக்ட்ரோ ஃபைல் வந்து என்னவா இருக்கணும்? ஹைலி எலக்ட்ரான் டெபிசியன்டா இருக்கும். எலக்ட்ரோ ஃபைல் அப்படிங்கிறது ஆல்ரெடி எலக்ட்ரான் டெபிசியன்ட். அப்ப அதுல என்ன குரூப் இருக்கணும்? அதான் நம்ம நார்மலா சொல்ல முடியும். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது ஒரு நியூக்ளியோ ஃபைல் இருக்கு. இந்த நியூக்ளியோ ஃபைல் எந்தெந்த ஆர்பிட்டல் அதுக்கு இதை பேஸ் பண்ணி SN பண்ணி எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது ஆர்பிட்டல். இப்போ நார்மலா ஒரு நியூக்ளியோ ஃபைல் இருக்கு. வேக்கண்ட் ஆர்பிட்டால் எலக்ட்ரான் டெபிசியன்ட்ல டோட்டலா நமக்கு 4 கேட்டகரி இருக்கு. நம்ம எலக்ட்ரான் டெபிசியன்ட் சொல்றோம், அதான் எலக்ட்ரோ ஃபைல் சொல்றோம், லூயிஸ் ஆசிட் சொல்றோம், டைனோ ஃபைல் சொல்றோம், மெட்டல் சொல்றோம். கரெக்டா இல்லையா? அதுதான் நம்ம நார்மல் கேட்டகரியில ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் பி ஆர்பிட்டால். பி ஆர்பிட்டால் என்னது? கார்போ கேட்டையான் மாதிரி இருக்கு பி ஆர்பிட்டால். இது எப்படி எழுதலாமா? இது கார்போ கேட்டையானா? கேட்டையான் என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் டெபிசியன்ட். என்ன ஆர்பிட்டால் இது? கார்போ பி ஆர்பிட்டால். வேக்கண்ட் பி ஆர்பிட்டால். இது என்னது? வேக்கண்ட் பி ஆர்பிட்டால். இந்த வேக்கண்ட் பி ஆர்பிட்டால் அப்படிங்கிறது எலக்ட்ரான் எலக்ட்ரான் டிவிஷன். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது கார்பனைல் சிஸ்டம், C டபுள் பாண்ட் கோஎஃபிஷியன்ட் சிஸ்டம். இந்த C டபுள் பாண்ட் என்னது? ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர், அமைட், அன்ஹைட்ரேட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சரிங்களா? ஏன் இந்த C டபுள் பாண்ட் போல இந்த சென்டர் என்ன சென்டர்? எலக்ட்ரான் டெபிசியன்ட் சென்டர். எலக்ட்ரான் டெபிசியன்ட் சென்டர். கரெக்ட்டா இல்லையா? அடுத்து சிக்மா ஸ்டார் CX, சிக்மா ஸ்டார் CX. அடுத்து பார்த்தா சிக்மா ஸ்டார் CX. இப்போ நாலுக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கு. சிக்மா ஸ்டார் CX அப்ரோச் பண்ணா Substitution. ஜெனரல் சப்ஸ்டிடியூஷன். இது Elimination. இது அடிஷன். அந்த அடிஷன் பேர் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஏன் இது நியூக்ளியோஃபிலிக்? இது ஒரு அடிஷனா? C டபுள் பாண்ட் வேண்டது Addition. இந்த இந்த C வந்து அட்டாக் பண்ணனும் அப்படினா எலக்ட்ரான் டெபிசியன்ட் சென்டர் ஒரு நியூக்ளியோஃபைலால தான் அட்டாக் பண்ண முடியும். ஒரு பேஸால என்ன பண்ண முடியாது? அட்டாக் பண்ண. பேஸ் என்ன பண்ணும்? சப்போஸ் பக்கத்துல யாராவது கார்பன் இருந்தா அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அதுக்கு பேர் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். அதுக்கு பேர் தான் எலிமினேஷன். சரிங்களா? அப்ப இந்த சென்டரை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் தான் நடக்கும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், கிரிப்டான் ரியாக்ஷன், சோடியம் போரோஹைட்ரேட். சரிங்களா? இதெல்லாம் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் அதான். அப்ப நார்மலா ஒரு எலக்ட்ரான் ரிச் அப்படினு சொன்னா நம்ம எலக்ட்ரான் ரிச் வந்து நியூக்ளியோஃபைலா வச்சுக்கலாம். ஒரு எலக்ட்ரான் ரிச் அப்படின்னா இந்த 4 ஆர்பிட்டால தான் அப்ரோச் பண்ண முடியும். ஒன்னு p ஆர்பிட்டால் அப்ரோச் பண்ணலாம், இல்லனா
கார்பன் அப்ரோச் பண்ணலாம், இல்லைன்னா சிக்மா பிளஸ் சிஎக்ஸ் அப்ரோச் பண்ணலாம், இல்லைன்னா சிக்மா பிளஸ் சிஎச் அப்ரோச் பண்ணலாம். ஒவ்வொன்றும் அப்ரோச் மட்டும் தான் வேறு. இப்போ ஜெனரலாக எஸ்என் ரியாக்ஷன் இருக்கு. SN அதுதான் SN1 SN2 SNI இருக்கு, நமக்கு தேவையில்லை, சிலபஸ்ல இல்லை. பிஜிக்கு இருக்கும்போது தனியாக நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தது நம்ம பார்ப்போம். இப்போ ஜெனரலாக SN ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு அல்கைல் ஹைட்ரஜன் நடக்கக்கூடிய ரியாக்ஷன். ஜெனரல் என்னது? அல்கைல் ஹைட்ரஜன். இப்போ அல்கைல் ஹைட்ரஜன் நமக்கு தெரியும், ஏதாவது ஒரு அல்கைல் ஹைட்ரஜன் RX. இப்போ எடுத்துக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் சரியா? இப்போ என்னது? electron rich. எலக்ட்ரான் ரிச். இந்த எலக்ட்ரான் ரிச் முன்னாடி போய் அட்டாக் இதுதான் வெளியே போகும். எக்ஸ் என்னது? இப்போ இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி பார்க்கும்போது எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், பேக்கெட் ஆர்பிட்டல் ஒரே ஸ்டெப்ல நடக்கும். இப்போ சப்போஸ் நான் எடுக்கக்கூடிய கார்பனை வந்து ஒரு டெர்சரி கார்பனா எடுக்கிறேன். இந்த வந்து CH3 ரைஸ் சரிங்களா? உங்களுக்கு இன்னும் புரிய டெவலப் ஒன்றே எடுத்துக்கலாம், ஏன்னா அதை பற்றி சொன்னா தான் புரியும். இப்போ நியூக்ளியோஃபைல் இருக்கு. நியூக்ளியோஃபைல்ல ரெண்டு இருக்கு. ஒன்று நெகட்டிவ் இருக்கக்கூடியது, இன்னொன்று லோன் பண்ணுறது. இப்போ நெகட்டிவ் இருக்கக்கூடிய ஆன்சர் என்ன சொல்லுங்க? நெகட்டிவ் இருக்கக்கூடியது எங்கெல்லாம் ஆட் ஆகும்? லோன் பேர் இருக்கக்கூடியது எங்கெல்லாம் ஆட் ஆகும்னா, லோன் பேர்ல வந்து நியூட்ரல் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் ஆஃப் வாட்டர், ஆல்கஹால், அமீன் இதெல்லாமே நியூட்ரல் ஸ்பீஷீஸ். லோன் பேர் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ். நெகட்டிவ் அப்படிங்கிறது OH மைனஸ், SH மைனஸ், NH மைனஸ், NHR மைனஸ், இந்த மாதிரி நெகட்டிவ் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் எல்லாமே. அப்போ இதுவான்னு பார்க்கும்போது எது ஹையர் எனர்ஜி? நெகட்டிவ் ஹையர் எனர்ஜி ஸ்பீஷீஸ் they can involved in the SN2 reaction. எது இன்வால்வ் ஆகும்? SN2. lower energy species, lower energy electron rich species involving in the SN1. higher energy species involving in the SN2. ஏன்? அதுக்கான ரீசன் யாராவது சொல்ல முடியும்? ஒரு லோயர் எனர்ஜி ஆர்பிட்டால் SN1க்கு நம்ம சொல்றோம், ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால் SN2ன்னு சொல்றோம். ஏன்? அதுக்கான ஆன்சர் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு நியூக்ளியோஃபைல் ஜெனரலா எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய கன்வீனியன்ட்காக ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஒரு வாட்டர் எடுத்துக்கிறதா நான் ரீசன் சொல்றேன், அதுக்காக. இப்போ ஒரு வாட்டர் எடுக்கிறது நியூட்ரல் ஸ்பீசிஸ்ல லோன் பேர் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ். அப்ப இதை கம்பேர் பண்ணும்போது இது லோயர் எனர்ஜி ஆர்பிட்டல். கரெக்ட்டா? லோயர் எனர்ஜி எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ். அப்ப இது ஆல்ரெடி எலக்ட்ரான் ரிச்சா? ஆல்ரெடி லோன் பேர் ரெப்ரசன்ட் இருக்குமா? அப்ப ஃப்ரண்ட் சைடுல போயிட்டு அந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா இல்லையா? இந்த ஹைட்ரஜன் வெளியே போணும்னா ஒண்ணு நேருக்கு நேர் சண்டை போட்டு வெளியே அனுப்பலாம் ஒண்ணு, இல்லைன்னா பின்னாடி போய் தள்ளி விடலாம். ரெண்டு விதத்துல பண்ண முடியும். கரெக்ட்டா? அப்ப ஃப்ரண்ட் சைடு அட்டாக் பண்ணா இதுக்கு ஆல்ரெடி இதுவும் எலக்ட்ரான் ரிச். வாட்டருக்கு ஆக்சிஜன் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, ஹைட்ரஜன் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, எலக்ட்ரான் ரிப்பல்சன் இருக்கு. அப்போ ஃப்ரண்ட் சைடு என்ன பண்ண முடியாது, அதை அப்ரோச் பண்ண முடியாது. ஆர்கானிக் படி பார்க்கணும். சரி சார், பேக் சைடுல இருந்து அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது பண்ணிக்கலாம். ஏன்னா அதை சுற்றி பாடி கார்ட்ஸ் மாதிரி மோடி சுற்றி இருக்கக்கூடிய 4 பேர் மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்க வச்சிருக்காங்க. என்ன பண்ண முடியாது, கேப் கிடைக்கல. அப்போ ஒரே ஒரு என்னது, ஹைட்ரஜன் வெளியே போகிற வரைக்கும் நியூக்ளியர் கம்முன்னு அமைதியா இருக்கும். டைம் பார்த்து அடிக்கிற மாதிரி இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ரோல். என்ன இதுக்காக வாட்டர் போட்டா அப்படி நடக்குது அப்படின்னா வாட்டருடைய ரோல் என்னது, கிரியேஷன் இன் பொலாரிட்டி. ஒரு கார்பன் ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்குன்னா அந்த ரெண்டு பேருக்கு ஒரு பொலாரிட்டி கிரியேட் பண்ணக்கூடிய நேச்சர் வாட்டருக்கு உண்டு. ஏன்னா வாட்டருக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து எவ்வளவு 82 எவ்வளோ 81 ஆர் 82. சில புக்ல 79 கூட கொடுத்துருக்காங்க. பட் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு ஆல்கஹால் மெத்தனால் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வாட்டருக்கு அதிகம். டைஎலக்ட்ரிக் அப்படின்னா டைபோல் பொலாரிட்டி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு பிளஸ் ஆகும் ஒரு மைனஸ் ஆகும் மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்டான வாட்டருக்கு உண்டு. ஒன்றும் பண்ண முடியல, ஃப்ரண்ட் சைட்லயும் ஒன்றும் பண்ண முடியல, பேக் சைட்லயும் ஒன்றும் பண்ண முடியல. அப்படிங்கிறதால இது என்ன பண்ணுது, அமைதியா உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் மைனஸ் வெளியே போனதுக்கு அப்புறம் இங்க ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. இது டெர்ஷரி கார்போகேட்டையான். என்ன கார்போகேட்டையான், டெர்ஷரி கார்போகேட்டையான். இப்போ ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் கிடைக்குது. கரெக்டா? இப்போ வாட்டர் டெஃபிஷியன்ட், இது எலக்ட்ரான் ரிச், இது டெஃபிஷியன்ட். இமிடியேட்டா இங்க இருக்கக்கூடிய வாட்டர் போய் அட்டாக் பண்ணி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், இங்க இருக்கக்கூடிய வாட்டர் இங்க இருக்கக்கூடிய லோன் பேருக்கு அட்டாக் பண்ணி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்,
OH2 plus ஆ ஃபார்ம் ஆகும். H plus is the best leaving group ஆ aromatic ல தான் பார்த்தோம். H plus வெளியே போச்சு ரிமைனிங் என்ன இருக்கும்? OH. அப்ப என்ன கிடைக்குது? ஒரு ப்ராடக்ட் வந்து இது வந்து ஸ்டேபிளா இல்லையா? ஆக்சைடு கம்ப்ளீட் பண்ணிருக்கா இல்லையா? லெஸ் போலாரிட்டி எங்க இருக்குன்னு முதல்ல போலாரிட்டி அந்த போலாரிட்டி லெஸ் போலாரிட்டியை மாத்துது. சொல்ல புரியுங்களா? அதனால தான் தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஒரு டெர்ஷரி கார்பன் ஹாலைடு இருக்கு. டெர்ஷரி ஹாலைடுல ஒரு வாட்டர் போடும்போது வாட்டர் லோ எனர்ஜி ஸ்பீசிஸ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் கார்போகேட்டையன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுது. சரிங்களா? அப்படி வந்ததுக்கு அப்புறம் இது எலக்ட்ரான் டெபிஷன் ஹைலி எலக்ட்ரான் டெபிஷன் கார்போகேட்டையன் இந்த கார்போகேட்டையன் தான் வேக்கன்ட் பிஆர் இருந்தாங்க. வேக்கன்ட் பிஆர். அப்ப SN1 அப்படினா எந்த ஆர்பிட்டல் அப்ரோச் பண்ண SN1 கிடைக்கும்? வேக்கன்ட் பிஆர் ஆர்பிட்டல் கார்போகேட்டையன் தான் அந்த வேக்கன்ட் பிஆர் இருந்தாங்க. அப்ப SN1 நடக்கணும் அப்படினா இதுல SN1 நடக்கணும் அப்படினா அந்த நியூக்ளியோஃபைல் they can approaches to the vacant p orbital. vacant p orbital. vacant p orbital approach பண்ணதுனால தான் நமக்கு SN1 ல ரியாக்ஷன் நடக்குது ப்ராடக்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் புரியுதா? இப்படிதான் SN1 நடக்கும். சரிங்களா? சரி, இங்க இருக்கக்கூடிய குரூப் வந்து ஸ்மாலர் குரூப்பா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பல்கி குரூப்பா இருக்கு. செகண்ட் வந்து என்னது? ஸ்மாலர் குரூப்பா இருக்கு. இப்போ ஸ்மாலர் குரூப்னா என்னது? ஒரே ஒரு ஹைட்ரஜன் 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 இங்க ஒரு ஹைட்ரஜன் Cl. இப்போ இந்த வாட்டர் எடுக்கலாமா? நீங்க எடுத்துக்கலாம். வாட்டர் கரெக்ட்டா இல்ல? இப்போ என்ன நடக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல? க்ளோரின் வரைக்கும் பேக் சைடு போயிடும். ஃபர்ஸ்ட் இதோட ரோல் என்னது? போலாரிட்டி கிரியேட் பண்ணுது. சரிங்களா? போலாரிட்டி கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. முதல்ல ஃப்ரண்ட் சைடு அட்டாக் பண்ணி பாக்குது. புரியல. இங்க ஆல்ரெடி எலக்ட்ரான் இருக்கு. எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கு. பேக் சைடு அட்டாக் பண்றதுக்கு இடம் இருக்கு. அப்ப போலாரிட்டி கிரியேட் பண்ண வேண்டிய இடம் இல்ல. அதனால தான் இந்த ஸ்பீசிஸ் எதுக்கு தேவைப்படுது இல்ல? SN1 க்கு தேவைப்படுது. அதனால தான் ஹை எனர்ஜி ஸ்பீசிஸ் ஆன OH- க்கு தேவைப்படுது. ஹை எனர்ஜி ஸ்பீசிஸ் ஆன அதாவது சரி SN2 சார். SN2 தான் சொல்றேன். இப்போ நீங்க வாட்டர் எடுத்தாலே ரியாக்ஷன் நடக்கும். பட் லீஸ்ட் கேஸஸ் தான் நிறைய. வாட்டருக்கு முதல் ரோல் என்னன்னா இந்த போலாரிட்டி கிரியேட் பண்ணி ஹைட்ரஜன் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அந்த வாட்டர் வந்து வெயிட் பண்ணும். ஏன்னா லோ எனர்ஜி ஸ்பீசிஸ். சரிங்களா? அதை தாண்டி அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு அது கெப்பாசிட்டி கிடையாது. அதே ஹை எனர்ஜி ஸ்பீசிஸ் தான் இருந்தா ஃப்ரண்ட் சைடுல முடியல அப்படின்னா பேக் சைடு வந்து பார்க்குறோம் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தா சடனா பேக் சைடுல இருந்து அட்டாக் பண்ணி நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது கார்போகேட்டையன் இன்டர்மீடியேட் கிடைச்சது இல்லைன்னா கிடைக்காது. ஒரே ஸ்டெப்ல நமக்கு டிரான்சிஷன் ஸ்டேட் மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா பேக் சைடுல இருக்கக்கூடியது எல்லாமே ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் இருக்கிறதுனால அயன் ஸ்பீஸ் தானே OH- இமீடியட்டா பேக் சைடு அட்டாக் பண்ணி நமக்கு ஒரு OH இந்த ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் ஒரு இன்வர்ஷன் ப்ராடக்ட் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அப்ப லோ எனர்ஜி ஸ்பீசிஸ் தான வாட்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஆல்கஹால் மாதிரி இருக்கக்கூடிய லோன் பேர் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் SN1 லயும் ஹை எனர்ஜி ஸ்பீசிஸ் தான OH- OR- இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்பீசிஸ் எல்லாமே SN2 ல இன்வால்வ் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த லோன் பேர் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் உடைய ரோல் என்னன்னா அந்த போலாரிட்டியை கிரியேட் பண்றது. பேக் சைடுலயே அட்டாக் பண்ண முடியல, ஃப்ரண்ட் சைடுலயே அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னா அந்த போலாரிட்டி கிரியேட் பண்ணி ஹைட்ரஜன் போற வரைக்கும் வெயிட் பண்ணுது. ஆன்சர் புரியுங்களா? அதனால தான் நம்ம வாட்டர் அதாவது போலார் புரோட்டிக் சால்வெண்ட் ஆர் மோர் ஃபேவரபிள் டு தி SN1 ரியாக்ஷன். மோர் ஃபேவரபிள் டு தி அந்த போலார் புரோட்டிக் சால்வெண்ட் சொல்றதை விட நம்ம புக்ல போலார் புரோட்டிக் சால்வெண்ட் தான் பிடிக்கும். பட் நார்மலா சொன்னா லோன் பேர் இருக்கக்கூடிய சிஸ்டம் லோ எனர்ஜி ஸ்பீசிஸ். சரிங்களா? புக்ல இருக்குதா போயிடுச்சு. போலார் புரோட்டிக் சால்வெண்ட் எதுக்கு ஃபேவரபிள்னா இது ஃபேவரபிள் SN1. போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் என்னது? SN2 ல போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் இப்போ டைமெத்தில் சல்ஃபாக்சைடு எடுத்துக்கலாம். இல்லனா டைமெத்தில் ஃபார்மமைன் எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்லனா அசிட்டோன் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எதுக்காக எடுத்துக்கலாம்? இது போலாரிட்டி கிரியேட் பண்ணா என்ன பண்ணுது? நான் போலார் சால்வெண்ட் இல்லனா கார்பன் டெட்ராக்ளோரைடு இதெல்லாம் சொன்னா போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். சரிங்களா? ஒரு லோன் பேர் இருக்கக்கூடிய சிஸ்டம் மாதிரி அதாவது ஆக்சிஜன் குளோரின் ஃப்ளூரின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எட்டில் வாட்டர் தான் பெரும்பாலும் எடுத்துப்பாங்க. அத போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்ல வரக்கூடிய அசிட்டோன் டைமெத்தில் ஃபார்மமைன் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுக்கான ரீசன் அதுதான். இது போலாரிட்டி கிரியேட் பண்ணாது. ஆனா பேக் சைடுல இருந்து அட்டாக் பண்றதுக்கு இருக்கும். சரிங்களா? அப்ப பேக் சைடுல அட்டாக் பண்ணி நமக்கு ஒரே இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கிடைக்கும்? ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைச்சிட்டு கார்பன் இங்க அட்டாக் பண்ணக்கூடிய OH இங்க லீவ் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? நமக்கு OH ஹைட்ரஜன் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இதுக்கு பேர் டிரான்சிஷன் ஸ்டேட்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் இன்டர்மீடியேட். சரிங்களா? டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு இன்டர்மீடியேட் என்ன இருக்கு? டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து இன்டர்மீடியேட் அன்ஸ்டேபிள்
ரெண்டுமே அன்ஸ்டேபிள். இன்டர்மீடியேட் சொன்னா என்னது? ஆல்ரெடி சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸ்டேபிள், லாஸ்ட்ல ஸ்டேபிள், சென்டர்ல இன்டர்மீடியேட் வந்தா ஸ்டாண்டர்ட் எல்லாமே அன்ஸ்டேபிள். இதுவும் அன்ஸ்டேபிள் தான், இதுவும் அன்ஸ்டேபிள். ஆனா ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு கேக்குறேன். இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து நம்மளால ஸ்டடி பண்ண முடியாது, ஐசோலேட் பண்ணி ஸ்டடி பண்ண முடியும். இதெல்லாம் என்ன பண்ண முடியாது? ஏன் அப்படின்னா இந்த கார்போ கேட்டியான் அப்படிங்கிறது ஸ்லோவா நடக்கக்கூடிய ஸ்டெப். இப்படி அப்ரோச் பண்ணி பாக்குது, பேக் சைடுல இருந்து அப்ரோச் பண்ணி பாக்குது, ஒன்றும் நடக்கல. சரிங்களா? அப்ப அது போற வரைக்கும் வெயிட் பண்ணுது. எது போற வரைக்கும்? ஆடஸ் போற வரைக்கும். அதனால தான் அந்த ரியாக்ஷன் ஸ்பீட், இந்த ஸ்டெப் ஸ்பீட் RDS ஸ்டெப், ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ஒரு ரியாக்ஷன் எந்த அளவுக்கு ஸ்லோவா நடக்குதோ நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப், இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப். அப்ப அந்த ரியாக்ஷனை பத்தி நம்மளால ஸ்டடி பண்ண முடியும். சரிங்களா? அப்ப ஸ்டடி பண்ண முடிஞ்சா அந்த ரியாக்ஷனை பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரியாக்ஷனுக்கான ரேட்டை நம்மளால டிட்டர்மின் பண்ண முடியும். அதனால தான் SN1 பொறுத்த வரைக்கும் ஒன்லி பேஸ்ட் ஆன் தி அல்கைல் ஹைட்ரேட். அதோட ரேட் எதை மட்டும் தான் பொறுத்திருக்கோம்? வாட்டர் பொறுத்திருக்கோம். ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் யாரையெல்லாம் பொறுத்திருக்கும்? இப்ப இங்கிருந்து ஒரு நிலாவுக்கு போறாங்க, அந்த நிலாவுக்கு போறாங்கன்னா அது யாராருக்குலாம் காரணம்? அவன் தான் ரேட்டுக்கான ரீசன். 10 பேர் காரணம் வந்தா 10 பேர் இருக்கும். அப்ப ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அந்த 10 பேர். சரிங்களா? இப்போ இந்த ரியாக்ஷன்ல ஒரு இன்டர்மீடியேட் ஒரு ஸ்லோ ஸ்டெப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த ரியாக்ஷனுக்கான ரேட் யாரை பொறுத்து இருக்கு அப்படின்னா இதை பொறுத்து மட்டும் தான் இருக்கு, இதை பொறுத்து இல்ல. அதனால தான் SN1 அந்த ரியாக்ஷனோட ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி அல்கைல் ஹைட்ரேட். பட் இங்க ரெண்டு பேருமே இன்வால்வ் ஆகுறாங்க. அல்கைல் ஹைட்ரேட் இன்வால்வ் ஆகுது, நியூக்ளியோஃபைல் இன்வால்வ் ஆகுது. அப்ப அதோட ரேட் எதை பொறுத்து இருக்கு? நியூக்ளியோஃபைல் as well as the ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ இந்த இதுக்கான டிஃபரன்ஷியேஷன் தெரியும். SN1 க்கு என்ன டிஃபரன்ஷியேஷன், SN2 க்கு என்ன டிஃபரன்ஷியேஷன், இந்த ஒவ்வொன்றுக்கும் கிளியரா பாயிண்ட் தெரியும். இது இன்னொரு क्वेश्चन கூட கேட்பாங்க, ஹைபிரிடைசேஷன் என்னன்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஷேப் என்னன்னு கேட்பாங்க. அடுத்த டேபிள் சொல்றேன். இத பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு எக்ஸாம் அந்த டேபிளை முடிச்சிட்டு SN1 SN2 கான டேபிளை முடிச்சிட்டு SN1 க்கான ஒரு 10 எக்ஸாம்பிள், SN2 க்கான ஒரு 10 எக்ஸாம்பிள். இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா என்ன பண்ணுவோம்? நமக்கு SN1 SN2 கம்ப்ளீட்டா வந்துரும். இது வரைக்கும் பாயிண்ட் புரியுதா? அதாவது ஒரு SN ரியாக்ஷன்ல இந்த மூணு ஸ்டெப் தான் பாசிபிள். ஒன்னு ஒரு அல்கைல் ஹைட்ரேட் வந்து கார்போஹைட்ரேட்டா ஃபார்ம் ஆகி அந்த கார்போஹைட்ரேட் வந்து ப்ராடக்ட்டா ஃபார்ம் ஆகுறது நடக்கலாம். சரிங்களா? நம்ம அஸ்யூம் பண்றது இந்த மாதிரி நடக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல இன்னொரு அல்கைல் ஹைட்ரேட் எடுத்தோம்னா இந்த மாதிரி நடக்கலாம். இந்த ரெண்டு ஸ்டெப்ல நடக்கலாம். இந்த மாதிரியான கேட்டகரியில ஒரு SN ரியாக்ஷன் இருக்கு. ஆனா நம்ம கேட்டகரியை பிரிச்சிடறோம். இது SN1, இது SN2. சரிங்களா? ஏன்னா அதோட எனர்ஜியை பொறுத்து இருக்கு, அதோடைய லீவிங் குரூப்பை பொறுத்து இருக்கு. சரிங்களா? போலார் புரோட்டிக் சால்வெண்ட்க்கு லீவிங் குரூப் வேற, போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்க்கு லீவிங் குரூப் வேற. ஏன் இங்க சொல்லுங்க பாருங்க. ஒரு போலார் புரோட்டிக் சால்வெண்ட் எடுக்கணும். எது போலார் புரோட்டிக் சால்வெண்ட்? H+ நார்மல் இருக்கக்கூடிய நியூட்ரல் ஸ்பெஷலுக்கு போலார் புரோட்டிக் சால்வெண்ட். போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படிங்கிறது நெகட்டிவ் சால்வெண்ட். சல்ஃபர் சேமிச்சலுக்கு போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். இப்போ இதுல போலார் புரோட்டிக் சால்வெண்ட் வரும்போது லீவிங் குரூப்பை கன்சிடர் பண்றாங்க. ஏன்? போலார் இப்ப SN1 வெச்சுக்கோங்க. நீங்க போலார் புரோட்டிக் சால்வெண்ட் SN1 SN2 இதுல லீவிங் குரூப்பை எதுல கன்சிடர் பண்ணணும், எதுல கன்சிடர் பண்ண கூடாது, எதுல லீவிங் குரூப் உடைய ஆர்டர் என்ன, எதுக்கு லீவிங் குரூப் ஆர்டர்? SN1 ல லீவிங் குரூப் ஆர்டர் அயோடின் பெஸ்ட் லீவிங் குரூப்பா, ஃப்ளூரின் பெஸ்ட் லீவிங் குரூப்பா? இப்போ இதுக்கு நீங்க ஆன்சர் சொல்ற மாதிரி அயோடின், புரோமின், குளோரின், ஃப்ளூரின். இப்போ இதுக்கான ரீசன் என்னன்னு கேக்குறேன். சரி, இதுக்கான ஆர்டர் சொல்லுங்க. ஈஸியா வந்து லீவ் இப்போ இதுக்கு ஆர்டர் வைக்கவா? இப்போ இதுக்கு என்ன ஆர்டர்? அப்படியே ஆப்போசிட் ஆர்டர். குளோரின், குளோரின், புரோமின், அயோடின். இது SN2 க்கான லீவிங் குரூப் உடைய டெண்டன்சி. கரெக்ட்டா? ஆன்சர் LH. இப்போ இதுக்கான ரீசன் என்ன, இதுக்கான ரீசன் என்ன? சைஸ் வெச்சிங் சைஸ் ரீசன்ல கிடையாது. போலாரிட்டி கிரியேட் பண்ணக்கூடியது. ஃப்ரண்ட் சைடு அட்டாக் பண்ணுது, பேக் சைடு அட்டாக் பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணனும்? இது போனாதான் நமக்கு ஒரு கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். இது போகணும் அப்படினா அயோடின் இஸ் தி பெஸ்ட் லிவிங் குரூப். I மைனஸ் Cr மைனஸ் Cl மைனஸ் F மைனஸ் இது பெஸ்ட் லிவிங் குரூப். அப்ப இது எந்த அளவுக்கு ஈஸியா வெளிய போகுதோ அந்த அளவுக்கு ஈஸியா ரியாக்ஷன் நடக்கும். சரிங்களா? அதனால தான் அயோடின் இஸ் தி பெஸ்ட் லிவிங் குரூப். அப்ப அதுக்கான ஆர்டர் என்னன்னா லிவிங் குரூப் உடைய டெண்டன்சி ஆர்டர் SN1 ல, இதான் லிவிங் குரூப் உடைய டெண்டன்சி ஆர்டர். சரிங்களா? பட் SN2 ல அப்படி கிடையாது. இது அயோடின் ஆர்டர்னா ஃப்ளூரின் எவனா இருந்தாலும் அட்டாக் பண்ணி ரியாக்ஷன் போறது ஒரு அட்டாக் பண்ணி வெளிய திருப்பி போயிட்டே இருக்காங்க. ஆன்சர் புரியுதுங்களா? அதனால தான் அந்த போலாரிட்டி கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு தேவையே இல்லை. என்னாடி போறவங்க தள்ளி விட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப லிவிங் குரூப் உடைய டெண்டன்சி என்னது? சார்ஜ் சார். அதை விட இன்னொரு இருக்கு. யாரோ கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். பிரின்சிபல் கான்ட்ராக்ட் எக்ஸாக்ட்டா யாரோ சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு மெயின் டிஸ்கவுண்ட் இருக்கு. இதுல ஃப்ளூரின் இஸ் தி பெஸ்ட் லிவிங் குரூப், இதுல அயோடின் இஸ் தி பெஸ்ட் லிவிங் குரூப். இதுக்கான ரீசன் மட்டும் யாரோ சொல்லுங்க சார். போலார் புரோட்டிக் சால்வெண்ட் ஒரே ஒரு சின்ன ரீசன் ஒரு இடத்துல இருக்கு. ஆனா அது ஆன்சர் சொல்லிட்டாங்க. இப்போ இது நெகட்டிவ் ஸ்பீசிஸா? எஸ் சார். எது
SN2 வந்து நெகட்டிவ் ஸ்பீஸ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிச். இது லோன் பேர் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஸ். கரெக்டா இல்லையா? அப்ப வாட்டர்ல H+ இருக்குமா? H+ and OH. இப்போ இதுல ஆல்ரெடி OH- மட்டும் தான் இருக்கு நெகட்டிவ் ஸ்பீஸ். இது SN1 ல இருக்கு. கரெக்ட்டா? SN2 ல OH- மட்டும் தான் இருக்கு. கரெக்ட்டா? இது SN2 இதுல SN1. லீவிங் குரூப் என்னது? அயோடின் நீங்க அயோடினா வந்து லீவிங். இதுல என்ன இருக்கு? ஃப்ளூரின். இப்போ அந்த ஃப்ளூரின் எடுத்து ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஃப்ளூரின் எடுத்து SN1 க்கு ஆட் பண்ணுங்க. ஃப்ளூரின் எலக்ட்ரான் ரிச்சா ஸ்மாலர் சைஸ் குரூப்பா? H+ smaller size. கண்டிஷன் என்ன பண்ணுங்க? இந்த ஃப்ளூரின் இங்க இருக்கக்கூடிய H+ கூட சேர்ந்து ரியாக்ஷன் இன்னொரு ஸ்டார்ட் பண்ணிடும். எது கூட போகாது, வெளியே போக ஆசைப்படாது. ஹைட்ரஜன் பாண்டிங். தொடர்ந்து ஹைட்ரஜன் பாண்டிங்க ஃபார்ம் பண்ணிடும். இங்க இருக்கக்கூடிய H+ இருக்கக்கூடிய ஃப்ளூரின் கூட சேர்ந்து ஹைட்ரஜன் பாண்டிங்க ஃபார்ம் பண்ணி ஸ்டேபிளா உட்காருது. அப்ப எங்க ரியாக்ஷன் நடக்குது? சீக்கிரம் ஃப்ளூரின் வெளிய போகாது. அதனால தான் என்ன பண்ணுவோம்? அயோடின் வந்து SN1, ஃப்ளூரின் வந்து அங்க பாருங்க. இது நெகட்டிவா? ஃப்ளூரின் வந்து லோன் பண்ணி கூடிய சிஸ்டமா எலக்ட்ரான் இங்கே ரிப்பல்ஷன் இருக்கு. நம்மளால தாங்க முடியல. நம்ம என்ன பண்ணலாம்? வெளியே போறது. அதனால தான் லீவிங் குரூப் டெண்டன்சி இது ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். அதுல அயோடின், புரோமின், குளோரின், ஆன்சர் புரியுங்களா? அதோட அட்ராக்ஷன் தான். SN1 ல ஃப்ளூரின் நீங்க பெஸ்ட் லீவிங் குரூப் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஃப்ளூரின் அந்த H+ கூட வாட்டர்ல இருக்க போலார் புரோட்டீன் சால்வெண்ட் இருக்கு H+ கூட சேர்ந்து ஹைட்ரஜன் பாண்டிங்க ஃபார்ம் பண்ணி அந்த வீட்ல உட்கார்ந்து வடிவல் மாதிரி கல்யாணம் ஆகி அக்காவை கொடுத்து 2 வருஷம் 3 வருஷம் ஆனா என்ன போக மாட்டாங்க. அந்த வீட்டை விட்டே போக மாட்டான். அதே மாதிரி தான் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணி அந்த மாலிகூல்ஸ்குள்ளே உட்கார்ந்து ரியாக்ஷன் நடக்குது. சரிங்களா? அப்ப லீவிங் குரூப் உடைய டெண்டன்சி கேட்டாங்கன்னா போலார் புரோட்டீன் சால்வெண்ட்ல லீவிங் குரூப் உடைய டெண்டன்சி அயோடின் இஸ் தி பெஸ்ட் லீவிங் குரூப். அயோடின், புரோமின், குளோரின், குளோரின். SN1. SN2 க்கு ஃப்ளூரின், குளோரின், புரோமின் சால்வெண்ட் மென்ஷன் பண்ணிருக்கோம். சால்வெண்ட் மென்ஷன் பண்ணல அப்படின்னா இல்ல. ஜெனரல் லீவிங் குரூப் ஆர்டர்னு கேட்டாங்க. 3 ஆர்டர் எழுதிக்கலாம். முதல்ல ஆல்ரெடி டெஸ்ட்ல क्वेश्चन கூட சொல்லிருக்கோம். ஜெனரலா லீவிங் குரூப் உடைய டெண்டன்சின்னு கேட்டாங்க. சால்வெண்ட் மென்ஷன் பண்ணல. போலார், ஏப்ரோட்டிக், போலார், புரோட்டிக் எதுவுமே சொல்லல அப்படின்னா அயோடின் இஸ் தி பெஸ்ட் லீவிங் குரூப். அயோடின், புரோமின், குளோரின், ஃப்ளூரின். இது ஆர்டர். போலார் புரோட்டிக் சால்வெண்ட்னு கேட்டாங்க. அதே ஆர்டர் தான். அயோடின், புரோமின், குளோரின், ஃப்ளூரின். போலார் ஏப்ரோட்டிக் கேட்டாங்க மட்டும் மாத்து. ஃப்ளூரின், குளோரின், புரோமின். ஆன்சர் புரியுங்களா? மாத்தி எழுதிங்க 1 1.